டேய் எவன்டா அது? பட்டுன்னு குத்துனா பொம்பையில போய் விழுவேன். குடிகார பயலே. ஏன் வண்டி தான் கிடைச்சதா உனக்கு? என்ன இவன் நிஜமாவே போய் சேர்ந்துட்டானா? டேய் தம்பி எந்திரி. ஹலோ ஒண்ணுதான். என்ன இவன் நிஜமாவே செத்துக்கிட்டு போயிட்டானா? ஓய் யாரியா நீ? இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஐயோ உடம்பு நெருப்பா கொதிக்குதே. இந்த குளிர்ல இவனை இங்கே விட்டுட்டா இன்னைக்கு ராத்திரியே போய் சேர்ந்துருவான். ஐயோ சூரியேன ஷைஜோஷதஹ அப்படின்னு வாங்க. உத்திஷ்டத எழுதுரு. எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருப்ப? அதே சாப்பாடு, அதே தூக்கம், அதே குளியல், அதே போகம். வெக்கமெல்லாம் உனக்கு. புனர்தினேவ கரணா. மறுபடியும் விடுஞ்சிருச்சு. ஏமா மங்கா, இப்படி வேர்வை தொடக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடலாம்ல? ஏன்னா களைப்பு தெரியாம இருக்குல்ல. அத்தை இல்லாத மருமக நிம்மதியா இருப்பா. அது ஓயம்மா. பாடுங்க. மருமக இல்லாத அத்தை நிம்மதியா இருப்பா. நல்லா தூங்கிட்டு மறுபடியும் எழுந்திருச்சாச்சு. எவ்வளவு நாளைக்கு இது? எவ்வளவு நாளைக்கு தான் இது? நல்லா யோசி. நீ மாற மாட்டியா? ஏ மனிதா, இதெல்லாம் ஏன்னு யோசிக்க மாட்டியா மனிதா? உத்திஷ்டத நல்லா யோசியா மனிதா. எவ்வளவு நாளைக்கு குண்டலினி சக்தி எழுப்பணும்னு வாங்க. குண்டலிங்கே நமः. பாட்டை நிறுத்திட்டா மிச்ச பாட்டை நான் பண்ணுமா? முத்தம் கொடுக்க போன நாய் மூஞ்ச கடிச்சிருச்சு செல்லம்மா. செல்லம் கொடுத்த பொண்டாட்டி இடுப்புல ஏறி உக்காந்துட்டா. ஆஹா ஆஹா ஆஹா. சக்தி. என்ன எல்லாரும் பின்னாடி பாக்குறாங்க? யாரா நீ? டேய் நில்றா. ச்சே, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லனா அந்த சத்தி புனிதமானவனா இருப்பான். டேய் டேய் வெளில வா, வெளில வா. யாரா நீ? நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா இல்ல கரண்ட் கம்பமா? அப்படியே காலை தூக்கிட்டு போறேன். எவன்டா நீ? முதல்ல இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்த? அதுவும் நான் இருக்கும் போது எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? அட்ரஸ் சொல்லு, அட்ரஸ் சொல்லு. வெரி அர்ஜென்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லு. நீ சொல்றீல சும்மா இருமா, பேசிட்டு இருக்கல. கன்ஃபார்மா இருக்குடா உனக்கு, கன்ஃபார்மா இருக்குடா. இருக்கு இருக்கு. ஏன் உனக்கு இல்லையா? அதான் ராத்திரி என்னாச்சுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லையான்னு கேட்டேன். அது காலையில சொன்னேன்ல ராத்திரி ஒருத்தன் நெரிச்சிட்டேன்னு. அவன் தான் இது. நீ ஓவரா பண்ணாத. இந்த ஏரியால உன்னை பார்த்ததே இல்ல. யாருப்பா நீ? நான் ஒரு அப்பாவிங்க. யாராவது பேரை கேட்டா அரவிந்த் அசோக்னு சொல்லுவான். இவன் என்ன அப்பாவின்றான்? அதான் நான் ஒரு அனாதைங்க. ஓ, வேலையை தேடிக்கிட்டு இருந்தேன். ராத்திரி தலை சுத்தி விழுந்துட்டேன். தலை சுத்தி விழுந்துட்டியா? ஏதாவது இடிச்ச மாதிரி தெரியலையா? இடிச்ச மாதிரி எதுவும் தெரியல. ஆனா நெஞ்சில பலமா ஏதோ விழுந்த மாதிரி. என் உதட்டுல ஏதோ. ஏய் வாய் மூடு. பட்டுன்னு குத்துனா பொம்பையில போய் விழுவேன். உனக்கு எப்படி இருந்தா எங்களுக்கு என்ன? இப்ப நல்லா தானே இருக்க. கிளம்பு. அம்மோ, நான் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. கொடுத்தனா நரம்பு நசுங்கி. நரம்பு. உனக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா? 2 நாளா எதுவும் சாப்பிடல. பயங்கரமா பசிக்குது. பாவம். சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம் தொட்டுக்க இருந்து அந்த வந்துடுறேன். வெங்காயத்தையும் எடுத்து கொடுத்துருமா? வாங்கிக்க. இந்தா. தேங்க்ஸ். சாரி. சரி, நீ எந்த ஊர்ல இருந்து வரப்பா? ஹைதராபாத். பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். ஓஹோ. ஏண்டா
உனக்கு ஹைதராபாத் தெரியும்ல? ஆ அங்க கிராமம்லாம் கூட இருக்குமா? ஏன் இல்லாம நாம்பள்ளி, செக்கடப்பள்ளி, கொக்கடப்பள்ளி இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கேன். ஆ, அது சரி, ஹைதராபாத்ல இருந்து எதுக்காக இவ்வளவு தூரம் வேலை தேடி வந்திருக்க? பாவம் பொறையடிச்சு போல இருக்க. அது வந்து ஆ, சின்ன வயசுல இருந்து என் அப்பா அம்மா இல்லாததால ஆ. என் சித்தப்பா தான் என்ன வளர்த்தாரு. ஆ. அவர் எப்பவும் பங்க்சுவாலிட்டின்னு என் உயிர் எடுத்துட்டே இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு நான் ஓடி வந்துட்டேன். இந்த விஷயத்தை என் சித்தப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உன்னை பார்த்தா உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. ஆ, நீ எங்களை எப்படி படுத்துற அது தெரியுதா? இங்க வா, இங்க வான்றல. இங்க பாரு, நம்ம பூந்தோட்டத்துக்கு எப்படியும் ஒரு காவலாளி வேணும். நீ சரின்னு சொன்னா இவனை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், ஓகேவா? ஏண்டா யாரு என்னன்னே தெரியாது, இவனை எப்படி வேலைக்கு வச்சுக்கிறது? உனக்கு மூளைதான் வளர்ந்துருக்க தவிர உள்ள போன்மாரா இல்ல. அவன் பாக்குறதுக்கு என்ன வேலைக்கார மாதிரியா இருக்கான்? இப்போ நமக்கு வேலை தான் ஆகணுமே தவிர அவன் மூஞ்ச பார்த்து என்ன பண்ண போறோம் சொல்லு. அதோட இப்படி இருந்தா நம்ம சொந்தக்காரன் பையன் சொல்லிக்கலாம். எனக்கும் வேலை குறையும். நீ எதுவும் பேசாத, ஊ மட்டும் சொல்லு. ஒழுங்கா வேலை பார்த்தானா மாச கடைசியில சம்பளம். ஊன்னு சொல்லுவா. ஊ சொல்ல போறியா? வா. வா. சரி, உன் பேர் என்னடா? டாவா? இங்கடா, அங்கடா, அந்த டா போட்டேன். ராம். ம், ஆ? ராமு. ஓ, ராமுவா? இங்க பாரு ராமு, நீ இங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். உனக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பளம். தோட்ட வேலை, வீட்டு வேலை, எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும். ஓகே சார். முதல்ல ஷர்ட்டுக்கு பட்டன் போடு. தோட்டத்துல ஒரு ஈ காக்கா வந்துடக்கூடாது, சரியா? ஓகே சத்தி. என்ன சத்தின்ற? 5000? ஓ, சரி சரி, பக்கத்துல இருக்கிற குடிசையில படுத்துக்கணும். ஆனா 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், உன் ஆதார் கார்டு கொடு. ஆதாரமே இல்லாதவனுக்கு ஆதார் கார்டு எப்படி இருக்குங்க? என்ன வார்த்தை சொல்லிட்ட ப்ரோ, நான் இருக்கிறேன். சரி சரி, வேலையை ஆரம்பி. டேய் ராமு, நீ துணி எதுவும் எடுத்துட்டு வரல. இது என் துணி, ஆர்டர் பண்ணி போட்டுக்க. என்ஜாய். நீ என்னோட புள்ள மாதிரிடா. அம்மோ, பசிக்குது. என்ன சமைச்சிருக்க? அருகம்புள்ளையும் நத்தையும் சமைச்சிருக்கேன். வீட்டுல சமையல், வயிற்றுல எரிச்சல். அட அட, ஐயோ. ஓய், உன்னை பார்க்கும்போது உன் கையெல்லாம் திருப்பி வேலை பார்த்த மாதிரி தெரியலையே. ஐயோ இல்லைங்க, பாருங்க கை திரும்புது. டேய், கையை இப்படி எல்லாம் திருப்பறதுல வேலை. எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி போய் சமை. போ போ. ஓய், 1 கிளாஸ் அரிசி, 3 கிளாஸ் தண்ணி. ஏன்டா அதுக்குள்ள சமைச்சிட்டியா? ம். என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. உள்ள போய் பாக்குறேன். அம்மா! என்னாச்சு? ஐயோ, சத்தி, என்னாச்சு? என்னாச்சு? சத்தி, என்னாச்சு? சத்தி, சத்தி, என்னாச்சுடா? அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், நீ போய் பாரு. என்னமா இவன் இவ்வளவு டேலண்டடா இருக்கான். ரியலி இஸ் காட் கிஃப்டட் சைல்ட். நல்ல வேலை இவனை கீரை குழம்பு வைக்க சொல்லல, இல்லனா வேற ஏதாவது பண்ணிருப்பான். இரு, அவனை என்ன பண்றேன்னு பாரு.